முருகர் பக்தர்களுக்கு காட்சி தரும் 3 வேடங்களின் அர்த்தமும் பலன்களும் தெரியுமா? பலரும் நினைப்பதே வேறு. பழனி முருகன் திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் தண்டாயுதபாணி சுவாமி தினமும் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து வருகிறார். அதில் முக்கியமாக வேடன், ராஜ அலங்காரம், ஆண்டி கோலம் ஆகிய 3 கோலங்கள் தனி சிறப்பாக கருதப்படுகின்றன. இந்த 3 கோலங்களும் மனித வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளை பிரதிபலிப்பதாக ஆன்மீக அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். முதலில் வேடன் ராஜ அலங்காரத்தில் முருகன் வேட்டைக்காரன் போலவும் ராஜா தோற்றத்துடனும் காட்சியளிப்பார். இந்த கோலம் வாழ்க்கையில் வரும் தடைகள், போராட்டங்களை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் சக்தியை வழங்கும் என நம்பப்படுகிறது. வேலை, தொழில், அரசியல் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் விரும்பும் பக்தர்கள் இந்த கோலத்தில் முருகனை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. அடுத்து ராஜ அலங்காரத்தில் முருகன் கிரீடம், நகைகள், பொன் ஆபரணங்களுடன் அரசர் போல் காட்சியளிப்பார். இது செல்வ செழிப்பு, பொருளாதார நிலைத்தன்மை, குடும்ப நலன் ஆகியவற்றை குறிக்கும் கோலமாக பார்க்கப்படுகிறது. கடன் பிரச்சனை, தொழில் நஷ்டம், வருமான குறைவு போன்ற சிக்கல்களில் இருந்து விடுபட இந்த கோலத்தில் வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். மூன்றாவதாக ஆண்டி கோலத்தில் முருகன் சாது போல எளிமையான தோற்றத்தில் அருள் பாலிப்பார். இந்த கோலம் ஆன்மீக ஞானம், மன அமைதி, ஆசை விலகல் ஆகியவற்றை உணர்த்துகிறது. மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை, உடல்நல கவலை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோலத்தில் முருகனை வழிபட்டால் மன நிம்மதி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த 3 கோலங்களும் மனித வாழ்க்கையின் 3 முக்கிய நிலைகளை சுட்டிக்காட்டுவதாக ஆன்மீக வல்லுநர்கள் விளக்குகின்றனர். அதாவது, வாழ்க்கையில் முதலில் போராடி முன்னேறுதல், பின்னர் செல்வமும் பதவியும் பெற்று உயர்வு அடைதல், இறுதியில் ஆன்மீக பாதையில் பயணித்து ஞானம் பெறுதல் என்பதையே முருகன் தனது கோலங்கள் மூலம் எடுத்துரைப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பழனியில் முருகர் இந்த 3 கோலங்களில் அருள் பாலிப்பது பக்தர்களுக்கு வாழ்வியல் வழிகாட்டுதலாக அமைந்துள்ளதாக கருதப்படுகிறது. அதனால்தான் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனி மலை கோயிலுக்கு சென்று இந்த சிறப்பு அலங்காரங்களை தரிசித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். இதனால் பழனி முருகனின் வேடன் ராஜம், ராஜ அலங்காரம், ஆண்டிக்கோலம் ஆகியவை வெறும் அலங்காரம் மட்டுமல்ல, வாழ்க்கை நெறியை உணர்த்தும் ஆன்மீக பாடமாகவும் விளங்குகிறது என பக்தர்கள் பெருமிதம் தெரிவித்து வருகின்றனர்.